நாம வாழ்ற இந்த உலகம் ஏன் ஒரு கனவாகவோ அல்லது ஒரு இல்லூஷனாகவோ இருக்கக்கூடாது? இந்த கேள்வி பிலாசபில ரொம்பவே முக்கியமானது. இத பத்தி ஒரு பேசிக் ஐடியா கிடைக்கிறதுக்காக தான் லாஸ்ட் வீடியோல இன்செப்ஷன் படத்தை பத்தி பார்த்திருந்தோம். இந்த வீடியோல மேட்ரிக்ஸ் படத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். நீங்க எல்லாருமே மேட்ரிக்ஸ் படத்தை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த படத்துல ரெண்டு வேர்ல்ட் இருக்கும். ஒன்னு ரியல் வேர்ல்ட், இன்னொன்னு மேட்ரிக்ஸ் வேர்ல்ட். அந்த படத்துல ஒரு ஏஐ சிஸ்டம் இந்த மனித இனத்தையே தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கும். அது மனிதர்களை உற்பத்தி பண்ணி ஒவ்வொருத்தரையும் வெவ்வேறு பெட்டிகள் அடைச்சி அவங்க பாடியில இருந்து தனக்கான எனர்ஜியை மட்டும் எடுத்துக்கிட்டு அவங்க மூளையை ஒரு கம்ப்யூட்டர் சிமுலேஷன் மூலமா ஒரு இல்லூஷன் வேர்ல்டோட கனெக்ட் பண்ணிடும். அந்த இல்லூஷன் வேர்ல்டு தான் மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ் உலகத்துக்குள்ள நாம நம்முடைய உலகத்துல பார்க்கிற எல்லா அம்சங்களுமே இருக்கும். அங்கேயும் மனிதர்கள் வேலை பார்ப்பாங்க, குடும்பத்தோட வாழுவாங்க, நாம யூஸ் பண்ற கேட்ஜெட், அனுபவிக்கிற என்டர்டைன்மெண்ட் எல்லாமே இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி அங்க எமோஷனுமே ரியலா இருக்கும். அங்க ஒருத்தனால ஹாப்பினஸ் ஃபீல் பண்ண முடியும், சோகத்தை உணர முடியும், பெயினை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஏன்னா அந்த உலகமே அவனுடைய மூளைக்குள்ளதான் இருக்கு. ஒரு தனி மனிதனுடைய மூளையை தாண்டி அந்த ஏஐ சிஸ்டம் எல்லா மனிதர்களுடைய மூளையையும் ஒரு சிங்கிள் ரியாலிட்டிக்குள்ள கனெக்ட் பண்ணிடும். இதுல ட்விஸ்ட் என்னன்னா, அந்த இல்லூஷன் வேர்ல்டுக்குள்ள வாழ்ற ஒவ்வொருத்தருக்குமே தான் இல்லூஷனுக்குள்ள தான் இருக்கிறங்கிற அறிவே இருக்காது. ஏன்னா அவன் பிறந்ததுல இருந்தே ரியல் வேர்ல்ட பார்த்தது கிடையாது. முழுக்க முழுக்க அவனுடைய வாழ்க்கையே அந்த இல்லூஷன் வேர்ல்டுக்குள்ள தான் இருக்கும். இது மாதிரி இருக்கிறப்ப ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் மட்டும் அந்த இல்லூஷன் வேர்ல்டுல இருந்து எஸ்கேப் ஆயிருப்பாங்க. அந்த மேட்ரிக்ஸ் உலகத்துக்குள்ள மாட்டிட்டு இருக்கிற எல்லாரையும் மீட்டு ரியல் வேர்ல்டுக்கு கொண்டு வரதான் இவங்களுடைய நோக்கம். இதுல ட்ராஜடி என்னன்னா, அந்த ஏஐ சிஸ்டம் பூமியை ஒரு சுடுகாடு மாதிரி மாத்தி வச்சிருக்கும். பூமியை பார்க்கறதுக்கு ஒரு கம்ப்ளீட் வேஸ்ட்லேண்ட் மாதிரி இருக்கும். வாழ தகுதியற்ற இடமா காட்சியளிக்கும். இப்படி இருக்கிறதுனால எஸ்கேப் ஆகி வந்தவங்களே ஒருத்தனுக்கு ஏன்டா எஸ்கேப் ஆகி வந்தோன்னு இருக்கும். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் ரியல் வேர்ல்டுல எதுவுமே கிடையாது. ஆனா இல்லூஷன் வேர்ல்டுல அவன் ஆசைப்படுற எல்லாமே இருக்கு. சோ இவன் இவங்களுக்கு விரோதமா துரோகம் பண்ணிட்டு மறுபடியும் மேட்ரிக்ஸ்குள்ள போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பான். சோ அவனை பொறுத்த வரைக்கும் பிட்டர் ட்ரூத்தை விட ஸ்வீட் லைஃப் பெட்டர் ஆப்ஷனா தோணுது. சோ இப்படி ஸ்டோரி டிராவல் ஆயிட்டு இருக்கும்போது தான் அவங்க நியோவை கண்டுபிடிப்பாங்க. அவர் தான் அந்த படத்துடைய ஹீரோ. அவர் எப்படி இல்லூஷனை புறந்தள்ளிட்டு ட்ரூத் பக்கம் நின்று சண்டை போட்டு ஜெயிச்சாருங்கிறது அந்த படத்துடைய கதை. இந்த மூவியை நீங்க மூழ்கி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேள்வி எழுப்ப வாய்ப்பு இருக்கு. என்னன்னா, ஏன் நாம இப்ப வாழ்ற இந்த உலகம் ஒரு இல்லூஷனா இருக்கக்கூடாது, ஏன் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரியாலிட்டி இருக்கக்கூடாதுன்னு கூட கேள்வி எழும்பும். கிட்டத்தட்ட இதே கான்செப்ட் தான் போன வீடியோல பார்த்த பிளேட்டோவுமே முன் வச்சிருந்தார். அவரை பொறுத்த வரைக்கும் நாம வாழ்ற இந்த உலகம் ஒரு சுப்ரீம் ரியாலிட்டியுடைய நிழல் தான் ஒரு கிளைம் பண்றாரு. சோ என்னதான் நமக்கு இந்த மாதிரி கேள்விகள் வந்தாலும் மேக்ஸிமம் ஒரு 2 நாள் யோசிப்போம். அதுக்கப்புறம் நாம நம்முடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஆனா இந்த கேள்வியை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு பயங்கரமா யோசிச்ச பிலாசபர் ஒருத்தர் வரலாற்றில் இருக்கிறார். அவர் தான் 17ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ரெனே டெக்கார்ட். அவர் ஒரு மேத்தமெட்டிஷியன் பிளஸ் பிலாசபர். டெக்கார்ட்டை பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி ஸ்கெப்டிசிசம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு ஸ்கெப்டிக்னா யாருன்னா, தான் உண்மைன்னு நம்புற விஷயங்கள் அல்லது தனக்கு உண்மைன்னு சொல்லப்படுற விஷயங்கள் உண்மையிலேயே உண்மைதானு ஆராயறவர் தான் ஒரு ஸ்கெப்டிக். ஸ்கெப்டிசிசத்திலேயே ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கு. ஆனா இந்த எல்லா ஸ்கெப்டிக்கும் ஒரு ஃபாதர் ஃபிகர் யாருன்னா அது டெக்கார்ட் தான். இன்ஃபேக்ட் அவருடைய மெத்தட்ல இருந்து தான் கார்ட்டீசியன் ஸ்கெப்டிசிசம்னு தனி பிரான்ச்சே பிரிஞ்சுது. சிம்பிளா சொல்லணும்னா எல்லாத்தையும் சந்தேக கண்ணோட பார்த்தா அதுதான் ஸ்கெப்டிசிசம். டெக்கார்ட் ஏன் ஒரு ஸ்கெப்டிக்கா யோசிக்க ஆரம்பிச்சாருன்னா, அவருடைய வாழ்க்கையில அவர் உண்மைன்னு நம்பிட்டு இருந்த பல விஷயங்கள் காலப்போக்கில் பொய்யா மாறினதை அவர் கண்டுபிடிக்கிறார். இது எல்லாருடைய வாழ்க்கையிலுமே நடந்திருக்கும். ஏன்னா சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கும். உதாரணம் சொல்லணும்னா, சின்ன வயசு பசங்க மயிலேறக்க பிச்சு நோட்டுக்குள்ள வச்சா அது குட்டி போடுன்னு நம்புவாங்க. ஏதோ ஒரு மரத்துடைய கொட்டையை முழுங்கிட்டு அது வயிற்றுக்குள்ள போய் மரமா வளரும்னு நம்புவாங்க. ஆனா அந்த நம்பிக்கைகள் எல்லாமே வளர வளர காணாம போயிடும். ஏன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற ட்ரூத் அந்த பையனுக்கு தெரிய வந்துடும். ஆனா இதுல சிக்கல் என்னன்னா, அவன் அந்த நம்பிக்கை நம்பிட்டு இருந்த காலத்துல அந்த நம்பிக்கை அவனுடைய எமோஷனோட விளையாடும். உதாரணத்துக்கு தெரியாதனமா ஒரு புளியங்கொட்டையை முழுங்கிட்டான்னா ஒரு 2 நாளைக்கு அவனால தூங்க முடியாது. அந்த நம்பிக்கை அவனுக்குள்ள பயங்கரமான பயத்தை கிரியேட் பண்ணும். இப்ப இது சின்ன பசங்களுக்கு மட்டும் இல்ல, பெரியவங்களுக்குமே பொருந்தும். பெரியவங்க கிட்டயுமே பல மூட நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கைகள் நாம எதிர்பார்க்காத எக்ஸ்ட்ரீமுக்கு அவங்களை இழுத்துட்டு போகும். சோ இததான் டெக்கார்ட் தன்னுடைய வாழ்க்கையிலும் பாக்குறாரு. அதுல அவர் கண்டுபிடிச்ச ஒரு மேஜர் சிக்கல் என்னன்னா, அவர் ஒரு தவறான நம்பிக்கையை நம்பிட்டு இருந்த காலகட்டத்துல அது பொய்யின்னு அவருக்கு தெரிய வரல. அது பொய்யின்னு நிரூபிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் அது பொய்யின்னு அவருக்கு தெரிய வருது. அதாவது ஒரு 5 வருஷமா ஒரு நம்பிக்கை நம்பிட்டு இருந்தாருன்னா அந்த 5 வருஷ காலகட்டத்திலயும் அவர் அது உண்மைன்னு தான் நினைக்கிறாரு. ஆனா 6வது வருஷத்துல அது பொய்யின்னு ப்ரூவ் ஆன உடனே அவருடைய பிலீஃப் சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகுது. அப்ப அவர் கடந்த 5 வருஷமா முட்டாளா இருந்திருக்காருங்கிற சென்ஸ் உருவாகுது. சோ இதுதான் அவர் நோட் பண்ண ஒரு பெரிய ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தை அவர் எங்க கனெக்ட் பண்றாருன்னா, பாஸ்ட்ல உண்மையா இருந்தது நிகழ்காலத்துல பொய்யா மாறிடுச்சு. அப்ப நிகழ்காலத்துல உண்மையா இருக்கிறது ஏன் ஃபியூச்சர்ல பொய்யா மாறக்கூடாது, அது பொய்யா மாறாதுன்னு எனக்கு என்ன கேரண்டின்னு யோசிக்கிறார். சோ அப்ப தற்காலத்துல அல்லது நிகழ்காலத்துல நிறைய விஷயங்கள் உண்மை நம்பிட்டு இருப்பாரு இல்லையா, அதெல்லாம் உண்மையிலேயே உண்மைதானு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிக்கிறார். இப்ப இந்த தாட் அவருக்கு ரொம்பவே டார்ச்சரா மாறுது. இத பத்தி பல நாள் சிந்தனை பண்ணதுக்கு அப்புறம் கடைசியா ஒரு முடிவு எடுக்கிறாரு. என்னன்னா, அவர்கிட்ட எந்த ஒரு ஃபால்ஸ் பிலீஃப்மே இல்லாம இருக்கணும்னா அட்லீஸ்ட் டெம்பரவரியா எதையுமே நம்ப கூடாதுன்னு முடிவு எடுக்கிறார். இதை விளக்குறதுக்காக ஒரு உதாரணம் சொல்றாரு. ஒரு கூட நிறைய ஆப்பிள் இருக்கிறதா வச்சுக்குவோம். அதுல சில ஆப்பிள் நல்லா இருக்கு, சில ஆப்பிள் கெட்டு போயிருக்கு. இப்ப இந்த கெட்டு போன ஆப்பிள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷான ஆப்பிள ஸ்பாயில் பண்ணிக்கிட்டே வரும். ஆனா இப்ப அதுல எது நல்ல ஆப்பிள் எது கெட்ட ஆப்பிள்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இதை பண்றதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் என்னன்னா, எல்லா ஆப்பிளையுமே கீழே கொட்டிட்டு ஒவ்வொரு ஆப்பிளா கையில எடுத்து அதை இன்ஸ்பெக்ட் பண்ணி நல்லா இருந்தா மட்டும் மறுபடியும் கூடையில போட்டுக்கணும், கெட்ட ஆப்பிள டிஸ்கார்ட் பண்ணிடணும். இப்படி பண்ணும்போது கூடையில இருக்கிற ஆப்பிள் எல்லாமே 100% நல்ல ஆப்பிள்னு டேம் ஷூரா
சொல்ல முடியும். இப்ப இதே மெத்தட தான் தன்னுடைய நம்பிக்கைகளுக்குமே அவர் அப்ளை பண்றாரு. எல்லா நம்பிக்கையையும் தன்னுடைய மூளையில இருந்து எடுத்துட்டு ஒவ்வொரு நம்பிக்கையா ஆராய்ஞ்சி அதை ஸ்கெப்டிசிசத்துக்குள்ள உட்படுத்தி அது சரின்னு ப்ரூவ் ஆனா மட்டும் மறுபடியும் மூளையில போடணும், தப்புன்னு தோணுச்சுன்னா அதை புறந்தள்ளணும்னு அவர் முடிவெடுக்கிறார். இப்ப இந்த ப்ராசஸ் அவர் எதுல இருந்து ஆரம்பிக்கிறாருன்னா எம்பெரிக்கல் பிலீஃப்ல இருந்து ஆரம்பிக்கிறார். எம்பெரிக்கல் பிலீஃப்னா வேற ஒண்ணும் கிடையாது, நம்முடைய உணர்ச்சிகளின் வழியா நம்முடைய ஐம்புலன்களை யூஸ் பண்ணி இந்த உலகத்துல இருந்து சில ஃபேக்ட்ஸையும் சில நாலேஜையும் நம்ம கெயின் பண்ணிருப்போம். அது காலப்போக்கில் நமக்குள்ள நம்பிக்கைகளா மாறி இருக்கும். அது எல்லாத்தையுமே அவர் ஒவ்வொன்றா கொஸ்டின் பண்ண ஆரம்பிக்கிறார். அவர் அதை பத்தி டீப்பா ஆராய ஆரம்பிக்கும் போது தான் தன்னுடைய உணர்ச்சிகள் அவரை எந்த அளவுக்கு ஏமாத்தி இருக்குதுங்கிறத அவர் கண்டுபிடிக்கிறார். ஏன்னா நீங்க தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஒரு பொருள் வட்டமா தெரிஞ்சதுன்னா அதை நீங்க பக்கத்துல போய் பார்க்கும்போது அதனுடைய உண்மையான வடிவம் ஸ்கொயரா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஒரு குச்சியை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வெளியில இருக்கும் போது அதோடைய ஷேப் சைஸும் வேற மாதிரி இருக்கும். தண்ணிக்குள்ள போட்டீங்கன்னா அது நமக்கு பெண்டான மாதிரி காட்சி அளிக்கும். சோ நம்முடைய பார்வையை நம்ம முழுசா நம்ப முடியாது. அதே மாதிரி உடம்பு நல்லா இருக்கும்போது ஒரு ஃபுட்டை சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு டேஸ்ட்ல இருக்கும், உடம்பு சரியில்லாம போச்சுன்னா அதே ஃபுட் வேற டேஸ்ட்ல இருக்கும். சோ இந்த மாதிரியான உதாரணங்களை சொல்லிக்கிட்டே போலாம். அப்ப அவர் இது எல்லாத்தையுமே கவனிக்கும் போது உணர்ச்சிகள் எதையுமே நம்ப கூடாதுன்னு ஒரு முடிவு எடுக்கிறார். இதெல்லாம் ஒரு பிரச்சனையான நமக்கு தோணலாம், ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே சீரியஸான மேட்டர். ஏன்னா இது எல்லாமே பாக்குறதுக்கு சின்ன சின்ன சேஞ்சஸ் மாதிரி தெரியும், ஆனா இது எல்லாமே வெறும் சேஞ்சஸ் மட்டும் கிடையாது, இது ஒரு பேட்டர்ன். இது மாதிரியான பேட்டர்ன் தான் நம்ம வாழ்க்கை முழுசும் நம்மளை சுத்தி இருக்கு. அப்ப இந்த பேட்டர்ன் மூலமா நமக்குள்ள ஏகப்பட்ட தவறான இன்ஃபர்மேஷன் உள்ள போயிருக்கும். அந்த இன்ஃபர்மேஷன் நம்முடைய நம்பிக்கையா மாறி இருக்கும். அந்த நம்பிக்கை நம்ம வாழ்க்கையை ட்ரை பண்ணிட்டு இருக்கும். சோ பாக்குறதுக்கு சின்னதா தெரிஞ்சாலும் அதனுடைய எஃபெக்ட் பெருசு. அதனாலதான் ஒரு உணர்ச்சிகளை நிராகரிக்கிறாரு. இப்ப இந்த எம்பெரிக்கல் பிலீஃப் நிராகரிச்சதுக்கு அப்புறம் தன்னுடைய டவுட்டை வேற லெவல்ல இன்க்ரீஸ் பண்றாரு. என்னன்னா நாம இந்த உலகத்துல வாழ்ற இந்த வாழ்க்கையை ஏன் ஒரு கனவா இருக்க கூடாதுன்னு யோசிக்கிறாரு. ஏன் இங்க கனவை மென்ஷன் பண்றாருன்னா மனிதனுடைய வாழ்க்கையில கனவுங்கிறது ஒரு மிஸ்டீரியஸான எலமெண்ட். நாம எல்லாருமே கனவு கண்டிருப்போம். சில நேரம் கனவுக்குள்ள கனவு காண்ற மாதிரி கூட கனவு கண்டிருப்போம். சில நேரம் கனவுல இருந்து எழுந்த மாதிரி இருக்கும், ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிய வரும் அதுவே ஒரு கனவுன்னு. சோ இது மாதிரி கனவுல ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கு. இது மட்டும் இல்லாம கனவுக்குள்ள நம்முடைய உணர்ச்சிகள் ரியலா இருக்கும். உதாரணத்துக்கு பீச்சில் உட்காந்துக்கிட்டு கையில ஒரு டீயை வச்சுக்கிட்டு உங்க ஃப்ரெண்டோட பேசுற மாதிரி ஒரு கனவு கண்டீங்கன்னா அந்த கனவுல பீச் காத்து உங்க மேல வந்து மோதுறத உணர்வீங்க, கடல் அலையுடைய இறைச்சலை கேட்பீங்க, கையில இருக்கிற டீனுடைய சூடு ஃபீல் ஆகும், உங்க ஃப்ரெண்டோட மேக் பண்ண கான்வர்சேஷன் ரியலா தோணும். ஆனா கனவுல இருந்து எழுந்துட்டீங்கன்னா இது எல்லாமே ஃபேக்னு தெரிய வரும். சோ இந்த என்டையர் ப்ராசஸுமே உங்க மூளைக்குள்ள தான் நடந்திருக்கு. அப்ப டெக்கார்ட் என்ன கேக்குறாருன்னா ஏன் நீங்க இப்ப வாழ்ற இந்த மொமெண்ட் கூட ஒரு கனவா இருக்க கூடாதுன்னு கேக்குறாரு. ஒருவேளை இந்த மொமெண்ட்ல இந்த வீடியோவை நீங்க ரியலா பாக்குற மாதிரி யோசிக்கலாம், ஆனா ரியாலிட்டியில நீங்க ஒரு மூலையில படுத்து தூங்கிட்டு கூட இருக்கலாம். ஏன் அதுக்கு பாசிபிலிட்டி கிடையாதுன்னு அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறார். இப்ப இத பத்தி அவர் டீப்பா சிந்தனை பண்ணதுக்கு அப்புறம் டவுட்லயே ரெண்டு வகையான டவுட் இருக்கிறத கண்டுபிடிக்கிறார். ஒன்னு லோக்கல் டவுட், இன்னொன்னு குளோபல் டவுட். லோக்கல் டவுட்ங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட மொமெண்ட்ல ஒரு சிச்சுவேஷன் உங்களை ஏமாத்தும். அது ஏமாத்துற தருணத்துல நீங்க ஏமாந்துட்டு இருக்கிறீங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஆனா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அந்த சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் உங்களால அந்த சிச்சுவேஷனை விட்டு வெளியே நின்னு பார்க்க முடியும். வெளியே நின்னு பார்க்கும்போது நீங்க எங்க ஏமாந்தீங்கிறத உங்களால கண்டுபிடிக்க முடியும். அதுதான் லோக்கல் டவுட். உதாரணம் சொல்லணும்னா நீங்க காலையில வீட்ல இருந்து கிளம்பி வெளியே வேலைக்கு போறீங்க. நீங்க இப்படி போயிட்டே இருக்கும்போது வீட்டை பூட்டணுமா இல்லையாங்கிற ஒரு டவுட் வரும். இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு கிளாரிஃபை பண்ண வேண்டியது எதுனா உங்களுடைய மெமரி தான். ஆனா உங்க மெமரி அந்த டைம்ல உங்களை கைவிட்டுரும். நீங்க எவ்வளவுதான் யோசிச்சு பார்த்தாலும் உங்க ஞாபகத்துக்கு எதுவுமே வராது. சோ நீங்க வேற வழியே இல்லாம வீட்டை மறுபடியும் வந்து செக் பண்ணி பாப்பீங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடு பூட்டி தான் இருக்கும். அப்ப இங்க என்ன நடந்திருக்குன்னா நீங்க ஆக்சுவலா வீட்டை பூட்டிட்டு தான் போயிருக்கீங்க, ஆனா உங்க மெமரி உங்களை ஏமாத்துது. சோ நீங்க டிராவல் பண்ண அந்த ஒரு மணி நேரமும் ஒரு டிசப்ஷனுக்குள்ள தான் இருக்கிறீங்க. நீங்க வீட்டுக்கு வந்து மறுபடியும் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த டிசப்ஷன் கலையுது. நீங்க எங்க ஏமாற்றப்பட்டீங்கிறத உணர்றீங்க. அது ஏன் உங்களால முடியுதுன்னா அந்த சிச்சுவேஷனுக்கு நீங்க ஒரு முடிவு கட்டி அந்த சிச்சுவேஷன்ல இருந்து வெளியே நின்று உங்களால அந்த வீட்டை அப்சர்வ் பண்ண முடியுது. சோ உங்களுடைய இன்ஸ்பெக்ஷன் உங்களுடைய டவுட்டுக்கு ஒரு முடிவு கட்டுது. அப்ப நீங்க ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல ஒரு டவுட்ல இருந்திருக்கீங்க, அந்த டவுட்டுக்கு நீங்க விடையும் கண்டுபிடிச்சிட்டீங்க. இந்த ஒரு டைம்ல உங்க மெமரி உங்களை ஏமாத்துனதுனால எல்லா டைமும் உங்க மெமரி உங்களை ஏமாத்து நீங்க கிளைமும் பண்ண மாட்டீங்க. சோ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே லோக்கல் டவுட்டுக்குள்ள வரும். எம்பெரிக்கல் பிலீஃபால டெக்கார்ட் ஏமாத்தப்பட்டார் இல்லையா, அதுவும் இந்த லோக்கல் டவுட்டுக்குள்ள தான் வரும். நாம பாக்குற கனவு எல்லாமே லோக்கல் டவுட்டுக்குள்ள தான் வரும். ஏன்னா கனவு காண்ற வரைக்கும் அந்த கனவு ரியலா தோணும், ஆனா கனவு கண்டு எழுந்ததுக்கு அப்புறம் அது ஃபேக்னு நம்ம கண்டுபிடிச்சிருவோம். சோ லோக்கல் டவுட்டுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. ஆனா குளோபல் டவுட்னா என்னன்னா ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து வெளியே நின்று பாக்குற ஆப்ஷன் உங்களுக்கு இருக்காது. அந்த டவுட்டுக்கு உங்களால முடிவு கட்டவே முடியாது. இப்ப உதாரணத்துக்கு நீங்க, நானு, சக மனிதர்கள் இவங்க எல்லாருமே பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் ஒரு இல்லூஷனுக்குள்ள தான் மாட்டிட்டு இருக்குன்னு கிளைம் பண்ணா அது ஒரு குளோபல் டவுட். இதை நீங்க எந்த பாயிண்ட்ல நின்று தப்புன்னு ப்ரூவ் பண்ணுவீங்க? இந்த குளோபல் டவுட்டை விளக்குறதுக்கு ரசல் ஒரு அருமையான பாராடாக்ஸ் சொல்லுவார். அதை வந்து 5 minutes ஹைபோதேசிஸ் பாராடாக்ஸ் சொல்லுவாங்க. ரசல் என்ன கேட்கிறாருன்னா இந்த என்டையர் யூனிவர்ஸுமே 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் உருவாக்கப்பட்டதுன்னு நான் கிளைம் பண்ணா அதை எப்படி டிஸ்ப்ரூவ் பண்ணுவீங்கன்னு கேட்கிறாரு. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, கடவுள் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் யூனிவர்ஸ் படைக்கிறான்னு வச்சுக்குவோம். ஆனா அது உருவாக்கி ரொம்ப நாள் ஆன மாதிரி தெரியணுங்கிறதுக்காக அவர் பூமிக்கு அடியில டைனோசருடைய எலும்பு கூடுகளை வைக்கிறார். லட்சக்கணக்கான ஆண்டுகளா கம்ப்ரஸ் பண்ணப்பட்ட மாதிரி தெரிகிற டைமண்ட்ஸ் வைக்கிறார். வரலாற்றுல நிறைய யுத்தங்கள் நடந்ததுன்னு எழுதப்பட்ட பல புத்தகங்களை படைக்கிறார். வெவ்வேறு காலகட்டத்தில் கட்டப்பட்ட மாதிரி பல்வேறு ஆர்கிடெக்சரல் பில்டிங்கை படைக்கிறார். நீங்க நம்பணுங்கிறதுக்காக டெலிபோனை படைக்கிறாரு, பட்டன் போனை படைக்கிறாரு, ஸ்மார்ட் போனை படைக்கிறாரு. அவ்வளவு ஏன், நீங்க சின்ன வயசுல சைக்கிள் இருந்து விழுந்த மாதிரி ஒரு தழும்பு
எலும்பையும் உங்க உடம்புல படைக்கிறாரு. நீங்க சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கும்போது விழுந்த மாதிரியான ஒரு மெமரியும் உங்களுக்குள்ள படைக்கிறாரு. சோ சுருக்கமா சொல்லணும்னா இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட்டுமே 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் உருவாக்கப்பட்டது, இன்க்ளூடிங் நீங்க உங்க மெமரி உட்பட. இது மாதிரி ஒரு ஹைபோதீசிஸ் உங்க முன்னாடி முன் வச்சா அதை நீங்க எப்படி டிஸ்ப்ரூவ் பண்ணுவீங்க? உண்மையை சொல்ல போனா இதை டிஸ்ப்ரூவ் பண்றதுக்கு உங்ககிட்ட எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடையாது. ஏன்னா நீங்க எந்த ஒரு எவிடன்ஸை கொண்டு வந்தாலும் அதையும் கடவுள் 5 நிமிஷத்துக்கு மட்டும் தான் உருவாக்குனாருங்கிற ஹைபோதீசிஸ்க்குள்ள அது வந்து உட்கார்ந்துரும். அப்ப இந்த டவுட்டை கிளாரிஃபை பண்றதுக்கு இந்த கிளைமை தாண்டி வெளிய நின்னு பார்க்கக்கூடிய வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவே உங்களுக்கு கிடையாது. சோ இதை டிஸ்ப்ரூவே பண்ண முடியாது. இப்ப இதுக்கு பேர் தான் குளோபல் டவுட். டெக்கார்ட் இந்த டவுட்டையுமே ரொம்ப சீரியஸா எடுக்கிறார். இது ஏன் பாசிபிளா இருக்க கூடாதுன்னு அவர் யோசிக்கிறார். ஆக்சுவலி ஒரு கடவுளை நம்பக்கூடியவர், ஒரு நல்ல கடவுள் இந்த மாதிரி பண்ண மாட்டாருங்கிற காரணத்தினால ஒரு ஈவில் ஜீனியஸ் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறார். சோ டெக்கார்ட் என்ன யோசிக்கிறாருன்னா, ஏன் ஒரு ஈவில் ஜீனியஸ் நம்மளை ஏமாத்தணுங்கிறதுக்காகவே ஒரு இல்லூஷன் வேர்ல்டுல வச்சிருக்க கூடாதுன்னு யோசிக்கிறார். அவர் இப்படி சொல்றதுனால ஈவில் ஜீனியஸ் இருக்குன்னு அவர் கிளைம் பண்ணல. ஆனா இங்க கேஸ் என்னன்னா, நீங்க ஈவில் ஜீனியஸ் இருக்கிறதையும் ப்ரூவ் பண்ண முடியாது, ஈவில் ஜீனியஸ் இல்லங்கிறதையும் ப்ரூவ் பண்ண முடியாது. as long as ஈவில் ஜீனியஸ் இல்லன்னு ப்ரூவ் பண்ணாத வரைக்கும் ஈவில் ஜீனியஸ் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஒருவேளை அப்படி ஒரு பாசிபிலிட்டி இருந்தா அந்த ஈவில் ஜீனியஸ் இப்படி ஒரு இல்லூஷன் வேர்ல்ட் கிரியேட் பண்றதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கு. அந்த பாசிபிலிட்டியை பேஸ் பண்ணி தான் டெக்கார்ட் யோசிக்கிறார். சோ டெக்கார்ட்டுடைய எக்ஸ்ட்ரீம் டவுட் என்னன்னா, நம்முடைய எல்லா நம்பிக்கைகளும், எல்லா உணர்ச்சிகளும், எல்லா எண்ணங்களும் ஒரு ஈவில் ஜீனியஸால உருவாக்கப்பட்டு நாம இல்லூஷனுக்குள்ள தான் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு இல்லூஷன் வேர்ல்டு உருவாக வாய்ப்பு இருக்குன்னு ஒரு சந்தேகிக்கிறார். கிட்டத்தட்ட இது எப்படிப்பட்டதுன்னா, மேட்ரிக்ஸ் படத்துல அந்த ஏஐ சிஸ்டம் அந்த இல்லூஷன் வேர்ல்டு கிரியேட் பண்ண மாதிரி தான். இந்த குளோபல் டவுட் டெக்கார்ட்டுக்கு வந்த உடனே அவர் கம்ப்ளீட்டா மனமுடிஞ்சு போயிடுறாரு. கிட்டத்தட்ட ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ்லயே அவர் மாட்டிக்கிறாரு. என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தன்னை சுத்தி இருக்கிற எதுவுமே உண்மை கிடையாதுன்னு ஒருத்தன் பிலீவ் பண்ணா அவனுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கும்? அந்த ஃபேஸ்ல தான் டெக்கார்ட்டுமே இருந்தார். ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு விஷயம் புலப்பட ஆரம்பிக்குது. என்னன்னா, அவரால் எல்லாத்தையுமே சந்தேகிக்க முடிஞ்சது, ஆனா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அவரால் சந்தேகிக்கவே முடியல. அது என்னன்னா, அவர் சந்தேகிக்கிறாருங்கிறத மட்டும் அவரால் சந்தேகிக்க முடியல. ஏன்னா இவருக்கு வர இந்த டவுட்ஸ் எல்லாமே எதை குறிக்குதுன்னா, அட்லீஸ்ட் இந்த டவுட் எல்லாத்தையுமே இவர் யோசிக்க முடிகிற அளவுக்கு ஒரு திங்கிங் பீயிங்கா இருக்க வாய்ப்பு இருக்குதுங்கிறத குறிக்குது. இன்ஃபேக்ட் டெக்கார்ட் தன்னுடைய சொந்த பாடி இருக்கிறத கூட அவர் பிலீவ் பண்ணல. மேபி அந்த ஈவில் ஜீனியஸ் அதை கூட இருக்கிற மாதிரி அவரை நம்ப வச்சு ஏமாத்த முடியும்னு அவர் டவுட் பண்ணார். ஆனா அவரால் அவர் திங்க் பண்றாருங்கிறத மட்டும் அவரால் டவுட் பண்ண முடியல. என்னதான் அந்த ஈவில் ஜீனியஸ் பல வகையில அவரை ஏமாத்த ட்ரை பண்ணாலும் அவருக்கு ஒரு மைண்ட்னு ஒண்ணு இருந்தா மட்டும்தான் அதுக்குள்ள இருந்து அதால விளையாட முடியுங்கிறத அவர் கண்டுபிடிக்கிறார். சோ தன்னை ஒரு திங்கிங் பீயிங்கா உணர்ந்தார் இல்லையா, அதுதான் டெக்கார்ட்டுடைய ஆகா மொமெண்ட். தன்னுடைய மெடிடேஷன் ஆன் ஃபர்ஸ்ட் பிலாசபிங்கிற புக்ல கொகிட்டோ எர்கோ சம்னு அனௌன்ஸ் பண்றார். அதாவது ஐ திங்க் therefore I am. நான் யோசிக்கிறேன், அதனால நான் இருக்கிறேன். அதுதான் அதனுடைய அர்த்தம். இந்த ஸ்டேட்மெண்ட் பிலாசபில ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. சோ டெக்கார்ட் தனக்குன்னு ஒரு மைண்ட் இருக்கு, அதுல சில தாட் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சார் இல்லையா, அதுதான் அவர் கீழே கொட்டின ஆப்பிள்ல இருந்து கூடையில எடுத்து போட்ட முதல் ஆப்பிள். இப்ப இத பேஸா வச்சுக்கிட்டு தன்னுடைய மைண்ட்ல எழும்புற பல எண்ணங்களை அவர் ஆராய ஆரம்பிக்கிறார். அந்த எண்ணங்கள்ல அவருக்கு ரொம்ப ட்ரூவா தெரிஞ்ச ஐடியா என்னன்னா, கடவுள் இருக்கிறாருங்கிற ஐடியா. அவர் கடவுள் ஏன் இருக்கிறாருங்கிறதுக்கு தன்னுடைய புத்தகத்துல ஆர்குமெண்ட் கொடுக்கிறாரு. அதை நம்ம டெக்கார்ட்டை பத்தி படிக்கும்போது டீடைலா பார்க்கலாம். சோ இப்ப கடவுள் இருக்கிறாருங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டதுனால அந்த நல்ல கடவுள் நம்மள ஒரு இல்லூஷன்ல இருக்க அனுமதிக்க மாட்டாருன்னு சொல்லி அந்த ஈவில் ஜீனியஸ்க்கான பாசிபிலிட்டியுமே விரட்டி அடிக்கிறார். இப்ப இந்த ஈவில் ஜீனியஸ் கேன்சல் ஆயிட்டதுனால ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே ரிவர்ஸ் ஆக ஆரம்பிக்குது. சோ அவரால் பிசிக்கல் வேர்ல்டுன்னு ஒண்ணு இருக்குதுங்கிறத நம்ப முடியுது. அதுல இருந்து கிடைக்கிற சரியான இன்ஃபர்மேஷனை மறுபடியும் அவரால் நம்ப முடியுது. சோ டெக்கார்ட் இந்த மாதிரி டீப்பா யோசிச்சார் இல்லையா, இந்த என்டையர் ப்ராசஸ்க்கு பேர் தான் ஸ்கெப்டிசிசம். ஒவ்வொரு நம்பிக்கையும் ஆராய்ச்சி பார்த்து மறுபடியும் கூடையா ஆப்பிளால நிரப்புறாரு. டெக்கார்ட்டுடைய இந்த ரீசனிங் மேலேயுமே சில பிலாசபருக்கு மாற்று கருத்து இருக்கு. இப்ப டெக்கார்ட் ஐ திங்க் therefore I amங்கிற பாயிண்ட கண்டுபிடிச்சார் இல்லையா, அது வரைக்கும் நிறைய பிலாசபர் உடன்படுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவர் பண்ண சில ரீசனிங்ல சில பிலாசபர் மாறுபட்ட கருத்துக்கள் வச்சிருக்காங்க. அது ஒவ்வொன்றா நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். சோ நாம இது வரைக்கும் நாம வாழ்ற இந்த ரியாலிட்டி இல்லூஷனா இருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிற கேள்வியை பத்தி பார்த்திருக்கோம். இந்த கேள்வி இருக்கு இல்லையா, இது வந்து மெட்டாபிசிக்ஸ் சார்ந்தது. அதாவது நமக்கு அப்பாற்பட்ட நேச்சர் ஆஃப் ரியாலிட்டியை பத்தி கேட்கப்படுற கேள்வி. ஆனா இப்ப இந்த கேள்விக்கு டெக்கார்ட் ஒரு பதில் கண்டுபிடிச்சார் இல்லையா, அந்த ப்ராசஸ் வந்து எபிஸ்டமாலஜி சார்ந்தது. ஏன்னா மெட்டாபிசிக்ஸ்ல இருக்கிற ஒரு கேள்விக்கு தன்னுடைய மெத்தடை யூஸ் பண்ணி தனக்கான பதில் அவர் கண்டுபிடிக்கிறார். சோ ஐ திங்க் therefore I amங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து எபிஸ்டமாலஜிக்குள்ள வரும். அது வந்து டெக்கார்ட்டுடைய ரியாலிட்டி பத்தின ஒரு புரிதல் அல்லது ஒரு நாலேஜ் கூட சொல்லலாம். சோ டெக்கார்ட்டுடைய இந்த பெர்ஸ்பெக்டிவ் பத்தி உங்களுடைய கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.